சமாரியாவின் அழிவும் எருசலேமின் அழிவும். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ அகோலாளையும் அகோலிபாளையும் குறித்து வழக்காட மனதானால் அவர்களுடைய அருவருப்புகளை அவர்களுக்கு தெரிய காட்டு. அவர்கள் விபசாரம் பண்ணினார்கள், அவர்கள் கைகளில் இரத்தமும் இருக்கிறது. அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களோட விபசாரம் பண்ணி தாங்கள் எனக்கு பெற்ற தங்கள் பிள்ளைகளையும் அவைகளுக்கு இரையாக தீக்கடக்க பண்ணினார்கள். அன்றியும் அவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்தை அந்நாளிலே தானே தீட்டுப்படுத்தி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். அவர்கள் தங்கள் பிள்ளைகளை தங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கென்று பலியிட்ட பின்பு அவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்க அந்நாளில்தானே அதற்குள் பிரவேசித்தார்கள். இதோ என் ஆலயத்தின் நடுவிலே இப்படி செய்தார்கள். இதுவும் அல்லாமல் தூரத்திலுள்ள புருஷரிடத்திற்கு தூது அனுப்பி அவர்களை வரவழைத்தார்கள். அவர்கள் வந்தார்கள். அவர்களுக்கென்று நீ குளித்து உன் கண்களில் மையிட்டுக் கொண்டு ஆபரணங்களால் உன்னை அலங்கரித்து சிறந்த மஞ்சத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டாய். அதன் முன்னே ஒரு பீடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. என் தூப வர்க்கத்தையும் என் எண்ணெயையும் அதன் மேல் வைத்தாய். அவ்விடத்திலே அந்த சந்தடியின் இரைச்சல் அடங்கின பின்பு ஜனத்திரளான புருஷரையும் அழைத்தனுப்பினார்கள். சபேயர் வனாந்திரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டார்கள். இவர்கள் அவர்களுடைய கைகளில் கடகங்களையும் அவர்களுடைய தலைகளில் அலங்காரமான கிரீடங்களையும் போட்டார்கள். விபசாரங்களில் கிளவியானவளை குறித்து அவள் இன்னும் தன் வேசித்தனங்களை செய்வாளோ என்றேன். பரஸ்திரீயினிடத்திலே பிரவேசிக்குமா போல அவளிடத்தில் பிரவேசித்தார்கள். இந்த பிரகாரமாக முறைகேடானவர்களாகிய அகோலாளிடத்திலும் அகோலிபாளிடத்திலும் பிரவேசித்தார்கள். ஆகையால் விபசாரிகளை நியாயம் தீர்க்கிற பிரகாரமாகவும் ரத்தம் சிந்தும் ஸ்திரீகளை நியாயம் தீர்க்கிற பிரகாரமாகவும் நீதிமான்கள் அவர்களை நியாயம் தீர்ப்பார்கள். அவர்கள் விபசாரிகள், அவர்களுடைய கைகளில் இரத்தம் இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை வரப்பண்ணி அவர்களை அலைச்சலுக்கும் கொள்ளைக்கும் ஒப்புக் கொடுப்பேன். அந்த கூட்டத்தார் அவர்களை கல்லெறிந்து தங்கள் பட்டயங்களால் வெட்டி போடுவார்கள். அவர்களுடைய குமாரரையும் அவர்களுடைய குமாரத்திகளையும் கொன்று அவர்களுடைய வீடுகளை அக்கினியால் சுட்டெரிப்பார்கள். இவ்விதமாய் எல்லா ஸ்திரீகளும் புத்தி அடைந்து உங்கள் முறைகேடுகளை செய்யாதிருக்கும்படி முறைகேட்டை தேசத்தை விட்டு ஒழிய பண்ணுவேன். உங்கள் முறைகேட்டை உங்கள் மேல் சுமத்துவார்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் நரகலான விக்கிரகங்களை சேவித்த பாவங்களை சுமந்து நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். வடக்கு இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள 10 கோத்திரத்தாரும் அந்நிய தேசத்து சிறையிருப்புக்கு போய்விடுகிறார்கள். சமாரியாவிலே மீதமானவர்கள் தெற்கு யூதா தேசத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் எருசலேமிலே குடியேறுகிறார்கள். இதற்கு முன்பு சமஸ்த இஸ்ரவேல் தேசமானது வடக்கு இஸ்ரவேல் தேசம் என்றும் தெற்கு யூதா தேசம் என்றும் இரண்டாக பிரிந்தது. அது இப்போது மறுபடியும் ஒன்றாய் சேர்ந்திருக்கிறது. 2 சகோதரிகளும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். வடக்கு இஸ்ரவேல் தேசமும் தெற்கு யூதா தேசமும் மறுபடியும் ஒன்று சேர்ந்ததினால் யூதா தேசத்திலே நன்மை உண்டாவதற்கு பதிலாக தீமையே உண்டாயிற்று. மனுபுத்திரனே, நீ அவர்களுக்காக வழக்காடுவாயோ? வழக்காட மனதானால் நீ அவர்கள் பிதாக்களின் அருவருப்புகளை அவர்களுக்கு தெரிய காட்டி அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட நாளிலே யாக்கோபு வம்சத்து ஜனங்களுக்கு நான் ஆணையிட்டு எகிப்து தேசத்தில் என்னை அவர்களுக்கு தெரியப்படுத்தி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆணையிட்டேன். எசேக்கியேல் 20:4-5. எசேக்கியேல் எருசலேமுக்காக வழதாட மனதாயிருந்தார். அதுபோலவே இப்போது அகோலாளையும் அகோலிபாளையும் குறித்து வழக்காட மனதாய் இருக்கிறார். சமாரியாவுக்காகவும் எருசலேமுக்காகவும் எசேக்கியேல் கர்த்தரிடத்தில் பரிந்து பேச விரும்புகிறார். கர்த்தரோ எசேக்கியேலிடம் ஏற்கனவே சொன்னது போல இப்போதும் அவர்களுடைய அருவருப்புகளை அவர்களுக்கு தெரிய காட்டு என்று சொல்லுகிறார்.
சமாரியாவில் மீந்திருக்கிறவர்களும் யூதா தேசத்தாரும் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். கர்த்தர் விக்கிரக ஆராதனையை விபசாரம் என்று சொல்லுகிறார். அவர்கள் விபசாரம் பண்ணினார்கள். அவர்கள் கைகளில் இரத்தமும் இருக்கிறது. அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களோட விபசாரம் பண்ணி தாங்கள் எனக்கு பெற்ற தங்கள் பிள்ளைகளையும் அவைகளுக்கு இரையாக தீக்கடக்க பண்ணினார்கள் என்று கர்த்தர் அவர்கள் மேல் குற்றம் சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தரோடு திருமண உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். கர்த்தரே அவர்களுக்கு மணவாளன். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய மணவாட்டியாய் இருக்கிறார்கள். மணவாட்டி கரைபடாத கன்னியாய் இருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் செய்து விபசாரம் பண்ணுகிறார்கள். அவர்கள் கர்த்தரோடு செய்து கொண்ட திருமண உடன்படிக்கையை முறித்து போடுகிறார்கள். அவர்கள் நரகலான விக்கிரகங்களோட விபசாரம் பண்ணுகிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளை மோளேகுக்கு அக்னியிலே தகனிக்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருக்கு பெற்ற தங்கள் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணுகிறார்கள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் விக்கிரகங்களோட விபசாரம் பண்ணுவது மாத்திரமல்ல, அவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தையும் தீட்டுப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய ஓய்வு நாட்களை பரிசுத்த கொலைச்சல் ஆக்குகிறார்கள். அவர்கள் எந்த நாளில் ஓய்வு நாட்களை பரிசுத்த கொலைச்சல் ஆக்குகிறார்களோ அதே நாளில் அவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தவும் செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் பிள்ளைகளை தங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு என்று பலியிட்ட பின்பு அவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த கொலைச்சல் ஆக்க அந்நாளிலே தானே அதற்குள் பிரவேசித்தார்கள். இதோ என் ஆலயத்தின் நடுவிலே இப்படி செய்தார்கள் என்று கர்த்தர் யூதா மனுஷருடைய விக்கிரக ஆராதனைகளையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் பற்றி சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போகிறார்கள். விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். அவர்கள் கர்த்தரை நம்பாமல் அந்நிய தேசத்தாரை நம்புகிறார்கள். யூதாவின் மனுஷர் தங்களுடைய தேசத்தின் பாதுகாப்புக்கு கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணாமல் அந்நிய தேசத்தாரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். யூதாவின் மனுஷர் அந்நியரோடு உடன்படிக்கை பண்ணுவதற்கு மிகுந்த பிரயாசங்களை மேற்கொள்ளுகிறார்கள். தூரத்தில் உள்ள புருஷரிடத்திற்கு தூது அனுப்பி அவர்களை வரவழைக்கிறார்கள். அவர்களும் வருகிறார்கள். அவர்களுக்கென்று நீ குளித்து உன் கண்களில் மையிட்டு கொண்டு ஆபரணங்களால் உன்னை அலங்கரித்து சிறந்த மஞ்சத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டாய். அதன் முன்னே ஒரு பீடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. என் தூப வர்க்கத்தையும் என் எண்ணெயையும் அதன் மேல் வைத்தாய் என்று கர்த்தர் யூதா மனுஷருடைய பாவங்களை விரிவாய் சொல்லுகிறார். யூதாவின் மனுஷர் புறஜாதியார் எல்லோரோடும் உடன்படிக்கை செய்கிறார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துக்கள் வந்தாலும் அவர்கள் அந்நிய தேசத்தாரை நம்புகிறார்களே அல்லாமல் கர்த்தரை நம்பவில்லை. தூரத்தில் உள்ள புருஷர்கள் எல்லோரும் யூதா தேசத்திற்கு வருகிறார்கள். அவர்களுடைய சந்தடியின் இரைச்சல் அடங்கி போனது. ஆனாலும் யூதர்கள் அடங்கவில்லை. அவர்களுக்கு அமைதி உண்டாகவில்லை. யூதா தேசத்தார் தூரத்தில் உள்ள புருஷரிடத்திற்கு தூது அனுப்பி அவர்களை தங்களிடத்திற்கு வரவழைத்தது போல ஜனத்திரளான புருஷரையும் அழைத்து அனுப்பினார்கள். சபேயர் வனாந்திரத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டார்கள். யூதர்கள் அவர்களுடைய கைகளில் கடகங்களையும் அவர்களுடைய தலைகளில் அலங்காரமான கிரீடங்களையும் போட்டார்கள். ஜனத்திரளான புருஷர் என்னும் வாக்கியம் கூட்டத்தை கூட்டுவதற்காக கூட்டிச் சேர்க்கப்படும் சாதாரண ஜனங்களை குறிக்கும். இவர்கள் பலசாலிகளோ அல்லது பராக்கிரமசாலிகளோ அல்ல. ஆனாலும் தங்கள் பக்கத்தில் மிகுதியான கூட்டம் இருக்க வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக யூதாவின் மனுஷர் ஜனத்திரளான சாதாரண புருஷரையும் தங்களிடத்தில் கூட்டிச் சேர்க்கிறார்கள். சபேயர் வனாந்திரத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டார்கள் என்னும் வாக்கியத்திற்கு வனாந்திரத்தில் இருந்து அழைத்து வரப்பட்ட குடிகாரர்கள் என்று பொருள். இஸ்ரவேல் வம்சத்தார் இவர்களோடு உடன்படிக்கை செய்து தங்களுடைய ஐஸ்வர்யங்களை அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள். யூதர்கள் கடகங்களையும் அலங்காரமான கிரீடங்களையும் சபேயருக்கு கொடுத்து அவர்களை தங்கள் வசமாக்கிக் கொள்ளுகிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் அதிகமாய் பிரயாசப்பட்டு அதிகமாய் பொருட்களை செலவு செய்து அந்நிய தேசத்தாரோடு உடன்படிக்கை செய்கிறார்கள். யூதர்களுக்கு கர்த்தரிடத்தில் நம்பிக்கை இல்லை. கர்த்தரே தங்களுக்கு அரணான கோட்டையும் பலத்த துருகமுமாய் இருக்கிறார் என்னும் எண்ணமும் யூதர்கள் மத்தியிலே இல்லை. ஆகையினால் அவர்கள் கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக மனுஷரை நம்புகிறார்கள். கர்த்தருக்கு தங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுப்பதற்கு பதிலாக அந்நிய தேசத்தாருக்கு தங்கள் ஐஸ்வர்யங்களையும் தங்கள் உழைப்பின் பலனையும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். யூதா தேசத்தாரும் புறஜாதி தேசத்தாரும் எப்படித்தான் உடன்படிக்கை பண்ணினாலும்
அவர்களுடைய உடன்படிக்கை நிலைக்காது. இந்த உடன்படிக்கையினால் 2 தேசத்தாருக்குமே பிரயோஜனம் உண்டாகாது. இரும்பும் களிமண்ணும் ஒன்றாய் கலக்காது. அதுபோலவே யூதா தேசத்தாரும் புறஜாதி தேசத்தாரும் ஒன்றாய் கலக்க முடியாது. யூதா தேசத்தார் அந்நிய தேசத்தாரோடு உடன்படிக்கை பண்ணும்போது கர்த்தர் யூதா தேசத்தாரையும் ஆசீர்வதிக்க மாட்டார். அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின அந்நிய தேசத்தாரையும் ஆசீர்வதிக்க மாட்டார். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணாமல் அந்நிய தேசத்தாரோடு உடன்படிக்கை பண்ணுவது கர்த்தருக்கு விரோதமான உடன்படிக்கை. கர்த்தருக்கு விரோதமான எந்த காரியமும் வெற்றி பெறாது. அந்நிய தேசத்தார் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய அழைப்பை ஏற்று அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். கர்த்தர் இது பற்றி சொல்லும்போது, விபசாரங்களில் கிழவியானவளை குறித்து அவள் இன்னும் தன் வேசித்தனங்களை செய்வாளோ என்று சொல்லுகிறார். புறஜாதியார் பரஸ்திரியினிடத்திலே பிரவேசிக்குமா போல் அவளிடத்தில் பிரவேசித்தார்கள். இந்த பிரகாரமாக முறைகேடானவர்களாகிய அகோலால் இடத்திலும் அகோலிபால் இடத்திலும் பிரவேசித்தார்கள். சமாரியாவில் மீதவானவர்கள் மீதும் யூதா தேசத்தார் மீதும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை நியாயம் தீர்ப்பார்கள். விபசாரிகளை நியாயம் தீர்க்கிற பிரகாரமாகவும் இரத்தம் சிந்தும் ஸ்திரீகளை நியாயம் தீர்க்கிற பிரகாரமாகவும் நீதிமான்கள் அவர்களை நியாயம் தீர்ப்பார்கள். அவர்கள் விபசாரிகள், அவருடைய கைகளில் இரத்தம் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நீதி உள்ளவர், அவருடைய பரிசுத்தவான்களும் நீதி உள்ளவர்கள். துன்மார்க்கருக்கு நியாய தீர்ப்பு உண்டு. நீதிபரரும் நீதிமான்களும் பாவிகளை நியாயம் தீர்ப்பார்கள். நான் அவர்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை வரப்பண்ணி அவர்களை அரைச்சலுக்கும் கொள்ளைக்கும் ஒப்புக் கொடுப்பேன். அந்த கூட்டத்தார் அவர்களை கல்லெறிந்து தங்கள் பட்டயங்களால் வெட்டி போடுவார்கள். அவர்களுடைய குமாரரையும் அவர்களுடைய குமாரத்திகளையும் கொன்று அவர்களுடைய வீடுகளை அக்கினியால் சுட்டெரிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எருசலேம் தேவனுடைய நகரம், அது கர்த்தருடைய பரிசுத்த நகரம். அந்த எருசலேம் இப்போது வேசியின் நகரமாயிற்று. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எருசலேமின் மீது வருகிறது. கர்த்தர் எருசலேமுக்கு விரோதமாக ஏற்கனவே தம்முடைய நியாய தீர்ப்பை சொல்லி இருக்கிறார். கர்த்தர் இங்கு மறுபடியுமாய் எருசலேமுக்கு விரோதமாக தம்முடைய நியாய தீர்ப்பை சொல்லுகிறார். எருசலேமை அழித்து போட வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கம் அல்ல, அதை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். பொன்னை அக்கினியிலே புடமிடும் போது அதிலுள்ள களிம்புகள் நீங்கும், பொன் சுத்த பொன்னாக விளங்கும். அதுபோலவே கர்த்தர் எருசலேமை அக்கினியால் சுட்டெரிக்கும் போது எருசலேமின் பாவங்கள் நீங்கும். அது மறுபடியும் கர்த்தருக்கு பரிசுத்த நகரமாகும். கர்த்தர் எருசலேமை புடமிடுகிறார். இவ்விதமாய் எல்லா ஸ்திரீகளும் புத்தி அடைந்து உங்கள் முறைகேடுகளை செய்யாதிருக்கும்படி முறைகேட்டை தேசத்தை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போனார்கள். விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். நரகலான விக்கிரகங்களை சேவித்தார்கள். விக்கிரக ஆராதனையினால் தங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று எதிர்பார்த்தார்கள். அவர்களுக்கு ஒரு நன்மையும் உண்டாகவில்லை. இப்போது கர்த்தர் எருசலேம் நகரத்தையே அக்கினியால் சுட்டெரிக்கிறார். யூதா தேசம் அழிந்து போகிறது. இவை எல்லாவற்றிற்கும் யூதா தேசத்தாருடைய பாவங்களே காரணம். யூதா தேசம் அழிவதை பார்க்கிறவர்கள் எல்லோரும் யூதா மனுஷருடைய முறைகேட்டை அவர்கள் மேல் சுமத்துவார்கள். அப்போது யூதர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களை சேவித்த பாவங்களை சுமப்பார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தரே கர்த்தராகிய ஆண்டவர் என்பதை யூதா தேசத்தார் தங்கள் அழிவுக்கு மத்தியிலே அறிந்து கொள்வார்கள். யூதர்கள் செழித்திருந்த காலத்தில் கர்த்தரை மறந்து விட்டார்கள். இப்போது அவர்கள் அழிந்து போகிற காலத்தில் கர்த்தரை அறிந்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை விட அவருடைய கோலினால் உண்டாகும் சிட்சைகளே அதிக பிரயோஜனம் உள்ளதாயிருக்கும். சமாரியா, எருசலேம் ஆகியவற்றின் பாவங்கள், விபசாரம், கொலை பண்ணுதல், விக்கிரக ஆராதனை, தங்கள் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணுதல், தேவாலயத்தை தீட்டுப்படுத்துதல், ஓய்வு நாட்களை பரிசுத்த கொலைச்சல் ஆக்குதல், மற்ற தேசத்தாரோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுதல், மற்ற தேசத்தாரோடு விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும் பண்ணுதல், நிறைவேறிய முன் அறிவிப்புகள். நீதிமான்கள் அவர்களை நியாயம் தீர்ப்பார்கள். நான் அவர்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை வரப்பண்ணுவேன். அவர்களை அலைச்சலுக்கும் கொள்ளைக்கும் ஒப்புக் கொடுப்பேன். அந்த கூட்டத்தார் அவர்களை கல்லெறிந்து தங்கள் பட்டயங்களால் வெட்டி போடுவார்கள். அவர்களுடைய குமாரரையும் அவர்களுடைய குமாரத்திகளையும் கொன்று போடுவார்கள்.
அவர்களுடைய வீடுகளை அக்கினியால் சுட்டெரிப்பார்கள். எல்லா ஸ்திரீகளும் புத்தி அடைந்து உங்கள் முறைகேடுகளை செய்யாதிருக்கும்படி முறைகேட்டை தேசத்தை விட்டு ஒழிய பண்ணுவேன். உங்கள் முறைகேட்டை உங்கள் மேல் சுமத்துவார்கள். நீங்கள் உங்கள் நரகலான விக்கிரகங்களை சேவித்த பாவங்களை சுமப்பீர்கள். நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள்.